அவச்சொல்லாகவே வந்து சேரலாம். ஆனால் தேவனுடைய பாதத்திலே வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் வல்லமை. அண்ணா ஜெபித்த உடனே சூழ்நிலை மாறல, ஜெபிச்ச உடனே பிரச்சனை முடியல, ஜெபிச்ச உடனே அவள் தோல்வி ஜெயமாய் மாறல. ஆனால் அவள் ஜெபித்த உடனே அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டு. அவள் ஜெபித்த உடனே அவளுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் உண்டானது. என்ன, நான் சாதாரணமான பாதத்திலே என்னுடைய கண்ணீரை நான் கொட்டவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பாதத்திலே கொட்டேன். அதே தனிமைதான், அதே போராட்டம் தான். ஆனால் அவளுக்கு நம்பிக்கை இருந்தது. பிரச்சனையை பார்க்கிறோம் பெரியவர் அவளுக்கு கூட. அவள் நம்பினதுனாலதான், அவள் காத்திருந்ததுனாலதான் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியாகி சாமுவேலை கர்த்தர் அவள் கற்பத்திலே. வேதம் அழகாய் சொல்கிறது, கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார், அவள் கற்பத்தை திறந்தார். ஏற்ற காலத்திலே சாமுவேல் என்கிற ஒரு மகனை கொடுத்தார். பாருங்க, ஜெபித்த உடனே நம்பிக்கை பிறந்தது, ஜெபித்த உடனே தைரியம் உண்டாயிற்று, ஜெபித்த உடனே அவளுக்கு இருந்த அந்த கேள்வி, அவளுக்கு இருந்த அந்த துக்கம் மாறி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் பிரச்சனையே சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா? இன்னும் உங்க துக்கத்தையே சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா? இன்னும் அதை நினைச்சு கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறீங்களா? இன்றைக்கு தேவ சமூகத்தில் உங்க இருதயத்தை ஊற்றி விடு. ஆண்டவரோடு நேரம் செலவிட ஆரம்பிங்க, ஆண்டவரோடு பேச ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒரு தைரியம் உண்டாக, உங்களுக்குள்ள ஒரு பலன் வர ஆரம்பிக்கும், உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்க ஆரம்பிக்கும். நீங்க தேவனோடு பேச பேச பேச, நேரம் செலவிட 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 தேவ சாயலாய் நீங்க மாற ஆரம்பிக்கும். தேவனுடைய சுபாவம் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். நான் எப்பொழுதுமே சொல்லுகிற காரியம், ஜெபிக்கிற மனிதன் தன் பாவத்தை கழுவி கிருபையை பெருக்கிக் கொள்ளுகிறான். ஜெபிக்காதவனோ பாவத்தை பெருக்கி கிருபையை இழந்து கொண்டிருக்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நீங்க உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படியாக கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படியாக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கு ஏறுகிற திரியை அணையாதவர், அவர் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஜெபிக்க 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 உங்க சுபாவம் மாறும், உங்க சிந்தனைகள் மாறும், உங்க துக்கங்கள் மாறும். கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க ஆரம்பிப்பார். என்னோடு கூட சேர்த்து வாசிங்க. யாராவது ஒருவர் வாசிக்க முடியும்? யோவான் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாராவது ஒருவர் எடுத்தவங்க நீங்க வாசிங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். வாசிங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க அவர்களே நிலைத்திருந்தால், அவருடைய வசனத்திலே நிலைத்திருந்தால், அவரோடு இருக்கிற உறவிலே நிலைத்திருந்தால், நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க நிலைத்திராம, நீங்க அவரோடு நல்ல ஒரு உறவை கட்டி எழுப்பாம, தேவ பயம் இல்லாமல், பரிசுத்த வாழ்க்கை இல்லாமல், சாட்சியான வாழ்க்கை இல்லாமல், உண்மைத்துவம் இல்லாமல் நாங்க கேட்கிறதெல்லாம் கர்த்தர் தருவார்னா அது ஒரு நாள் நடக்கும். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்குகிறவருடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பான. இந்த வேதத்தின்படி நடவாம, இந்த வேதத்தை தியானிக்காம, இந்த வேதத்தை தன்னுடைய வாழ்க்கையாக்கி கொள்ளாம, தான் கிறிஸ்தவன் என்றும் நான் கேட்டால் கர்த்தர் தருவார் என்று சொன்னால் அது ஒரு நாள் நடக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, முதலாவது அவரிலே நாங்கள் நிலைத்திருக்கிறோம். அப்பதான் எங்க சுபாவம் மாறும், அப்பதான் எங்க சிந்தை மாறும், அப்பதான் எங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா மாம்சத்தின் கிரியைகள், சிற்றின்பங்கள் அழிக்கப்படும். நாங்க அவரில் நிலைத்திருக்க அவரோடு நேரம் செலவிட செலவிட நாங்கள் அவருடைய சாயலாக மாறாது. தேவ சுபாவம் எங்களுக்குள்ள வெளிப்படும். எங்களுக்குள்ள இருக்கிற எரிச்சல், பொறாமை, கோபம், வைராக்கியம், பிரிவினை, பெருமை, மேட்டிமைகள் சாக ஆரம்பிக்கும். ஒரு தேவ மனிதன் சொல்கிறார், உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் உனக்கு சொல்லுவேன். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நாங்க யாரோட அதிக நேரம் செலவிடுகிறோமோ, எங்களை அறியாமலே எங்களுடைய பேச்சு வழக்குகள், எங்களுடைய நடைமுறை பாவனைகள் அவர்களை போலவே மாறிவிடும். இது ஒரு இயல்பான காரியம்.
நாங்கள் யாரோடு அதிக நேரம் செலவிடுகிறோமோ, அதிக நேரம் யாரோடு நாங்கள் பழகிறோமோ, அந்த பழக்க வழக்கங்கள் நமக்குள்ளே வர ஆரம்பித்துவிடும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க தேவனோடு அதிக நேரம் செலவிடுவீர்கள் என்றால், தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து தேவனோடு பேச நீங்கள் ஆரம்பிப்பீர்கள் என்றால், தேவனுக்கு உங்களுக்கும் ஒரு நல்ல உறவை நீங்கள் கட்டி எழுப்புவீர்கள் என்றால், தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த நன்மையான அந்த உறவினை நீங்கள் வளருவீர்கள் என்றால், நீங்க தேவ சாயலாய் மாறாத, தேவனுடைய சுபாவம் உங்களுக்குள்ளே வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ளே தேவனுடைய அன்பு உண்டாக ஆரம்பிக்கும். நீங்க சுயநலவாதிகளாய் மாற மாட்டீங்க. சுயநலவாதிகளாய் நீங்க சிந்திக்க மாட்டீங்க. இரக்கத்தின் சுபாவம் உங்களுக்குள்ள வர வெளிப்படும். பாவத்தை வெறுக்க ஆரம்பிப்பீங்க. பாவ இச்சைகளை வெறுக்க ஆரம்பிப்பீங்க. சினிமா மோகங்கள், சிற்றின்ப மோகங்கள், பாவ இச்சைகள் உங்களுக்கு அருவருப்பாக தெரியாது. தேவனை பிரியப்படுத்துகிற காரியத்தை செய்வீங்க. தேவனை வேதனைப்படுத்துகிற எந்த காரியத்தை நீங்க செய்ய மாட்டீங்க. தேவனோடு நீங்க நேரம் செலவிடும் பொழுது தேவன் உங்க சுபாவத்தை மாற்றுகிறார், உங்க உள்ளத்தை மாற்றுகிறார், உங்க உணர்வுகளை மாற்றுகிறார், உங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறப்படுகிறது. இயேசு அப்பாவுக்குள்ளே இருந்த அந்த பரிசுத்தம், அந்த தியாகம், அந்த உண்மைத்துவம், அந்த ஆத்தும பாரம், அந்த சாட்சியான முன்மாதிரியான வாழ்க்கை எங்களுக்குள்ளே வராது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் செழிக்க ஆரம்பித்து விட்டால், நாங்கள் அவரோடு உண்மையான ஒரு உறவுக்குள்ளே நாங்கள் போக ஆரம்பித்தால், ஏதோ ஒரு கட்டாயத்துக்கான ஜெபம் அல்ல, ஏதோ ஒரு கட்டமைக்கான ஜெபம் அல்ல, ஏதோ ஜெபிக்க வேண்டுமே என்பதற்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபம் அல்ல, யாரோ வற்புறுத்துறதுனாலே, யாரோ எங்களை இதிலே செய்ய வேண்டும் என்று பலவந்தப்படுத்துகிறதுனாலே வருகிற ஜெபம், அது ஜெபமே. நிலைத்திருக்க வேண்டும். உங்களுக்கும் இயேசு அப்பாவுக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு வேண்டும். அவரோடு நீங்க அதிக நேரம் செலவிடும் பொழுது நீங்க அவருடைய சாயலாய் மாறாரு. இதைதான் வேதம் சொல்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயிடும். அவனுடைய பழைய சுபாவம் எல்லாம் மாறிடும், பழைய சிந்தனை எல்லாம் மாறிடும், பாவ பழக்க வழக்கங்கள் மாறிடும், பாவ எண்ணங்கள் அவனை விட்டு போயிடும். அவன் பாவத்தை நினைத்து பார்க்க மாட்டான். அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமான காரியங்களை சிந்திக்க வைக்க ஆரம்பிப்பார், செயல்பட வர ஆரம்பிப்பார். ஞானஸ்தானம் எடுப்பதனால ஒண்ணும் நடக்க போறதில்லை. மனம் திரும்புவதோடு நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்தால் மாத்திரமே, கிறிஸ்து எனக்கு ஜீவன்கிற அந்த இருதயத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்தால் மாத்திரமே எங்க வாழ்க்கையில ஒரு மெய்யான மாற்றத்தை பார்க்கிறோம். நாங்க நினைக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டா நான் கடவுளோட பிள்ளை, நான் பரலோகம் போயிடலாம். இல்லை, இன்னைக்கு பலவிதமான உபதேசங்கள் வந்திருக்கிறது. நீ எதை வேணாலும் பண்ணுப்பா, ஞாயிற்றுக்கிழமை வந்து காணிக்கப்பட்டு கடவுளோடு இருக்கியா, கத்தவனுக்கு பரலோகத்துல நடத்துவாரு, நீ பூமியில வாழ்றனால உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தருவார். வேதம் சொல்கிறது, நீ என்னிலும் என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் மாத்திரமே நீ கேட்டுக்கொள்வது எதுவோ உனக்கு கொடு. நீ வார்த்தையில் நிலைத்திராமல், கர்த்தருடைய சத்தியத்தின்படி நடவாமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பாக வார்த்தை ஒன்று சொல்ல உன் வாழ்க்கை ஒன்றாக இருக்குமானால் கர்த்தர் ஒருபோதும் உன்னை உயர்த்த முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் பலனோ, எங்கள் சுயமோ, எங்களுடைய செல்வாக்கோ, எங்களுடைய படிப்போ, திறமையோ, வியாபாரமோ, தொழிலோ எங்களை உயர்த்த போறது இல்லை. தேவனுடைய கிருபையை நான் எப்பயுமே சொல்லுவேன், தாவீது உயர்த்தப்பட்டதற்கு காரணம் அவனுடைய வருமானம் அல்ல, அவனுடைய தொழில் அல்ல, அவனுடைய வாழ்க்கை. தாவீதை ஆடு மேய்க்கிற அவனை ராஜாக்களுக்காக அபிஷேகம் பண்ணி அந்த சிங்காசனத்திலே ஆண்டவர் உட்கார வைப்பதற்கான காரியம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ளே இருந்த தேவ பயமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட தேவ பயம் இருக்குமானால் எங்கள் வருமானம் அல்ல, தேவனுக்கு நாங்கள் பயந்து வாழ்கிற அந்த வாழ்க்கை முறை சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து சிங்காசனத்திலே வைப்பார். உங்களுக்கு முன்பதாக நீங்க கற்பனை பண்ணி பார்க்கிற வேளையிலே படிப்புல நீங்க ஜீரோவா இருக்கலாம், பணத்துல நீங்க ஜீரோவா இருக்கலாம், செல்வாக்குல நீங்க ஜீரோவா இருக்கலாம், உங்க குடும்ப பின்னணி ஒரு ஏழ்மையான குடும்ப பின்னணியா இருக்கலாம், ஒரு சிறுமைப்பட்ட குடும்பத்திலே இருந்து நீங்க இயேசுவை விசுவாசித்து அவரை பற்றி கொண்டிருக்கலாம், எல்லாரும் உங்களை தூக்கி எழுந்திருக்கலாம்,
எல்லாரும் உங்களை பார்த்து இவன் உதவாக்கார ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன் என்று சொல்லிருக்கலாம். உங்களுக்கு முன்பாக எத்தனையோ ஜீரோக்கள் இருக்கட்டும், எத்தனையோ பூச்சியங்கள் இருக்கட்டும். உதாரணத்துக்கு அது 10 பூச்சியமாக இருக்கட்டும், 10 சைவனாக இருக்கட்டும். ஆனா உங்க வாழ்க்கையில இயேசு என்கிற நபர் அந்த எல்லா பூச்சியத்துக்கும் முன்பதாக, அந்த எல்லா ஜீரோக்கும் முன்பதாக ஒன்றாக வந்து நிற்பார் என்றால் அந்த இலக்கத்தின் பெருமதி சொல்ல முடியாத அளவுக்கு, அந்த எல்லா ஜீரோக்கும் முன்பதாக இயேசு ஒன்றாய் வந்து நின்றார் என்றால், அவர் ஒன்றாய் வந்து நின்று விட்டால் உங்களுடைய எல்லா ஜீரோவும் ஹீரோவாக மாறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை பற்றிக் கொண்டு இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நம்பி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர் எங்களுக்காக ஒரு பந்தியாய் எங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும். எங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக, எங்களுடைய விழுந்து போவதை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு முன்பதாக, எங்களுடைய அழிவை காண வேண்டும் என்று விரும்பும் முன்பதாக, எங்களுடைய முடிவை காண வேண்டும் என்று முன்பதாக தேவன் உங்களுக்கு ஒரு மகிமையான ஆரம்பத்தை கொடுக்கிறார், மேன்மையை கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, எங்களுடைய வாழ்க்கை முறை அல்ல, எங்களுடைய வருமானம் அல்ல, எங்களுடைய வாழ்க்கை முறைதான் எங்கள் உயர்த்தம். எவ்வளவு தேவனுக்கு பயந்து நடக்கிறீங்களோ வாசிங்க. எரேமியா புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. எரேமியா புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் நாங்கள் வாசிக்க போகிறோம். எடுத்தவர்கள் சீக்கிரமாக வாசிக்க முடியும். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் சுயபலமாக்கி, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மனுஷன் சபிக்கப்பட்டவன். இப்படிப்பட்டவனா? மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு தன்னுடைய திறமைய, தன்னுடைய தாளந்துகளை, தன்னுடைய வருமானத்தை, தன்னுடைய படிப்பை, தன்னுடைய குடும்ப செல்வாக்க, தன்னுடைய பணத்தை, தன்னுடைய வியாபாரத்தை, இது என்ன வாழ வைக்கும், இது என்ன செட்டில் பண்ணும், இது எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சு நாங்க அதிலேயே தங்கி விட்டால், அதிலேயே நாங்கள் தாவலித்து விட்டால், நான் சொல்லவில்லை, என் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து தன்னுடைய மாம்ச பலத்தை சுயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விழுகிற இருதயம் வேலை 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 என்று பிசி 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 என்று நேரத்தை படைத்தவருக்கே நேரம் கொடுக்க முடியாமல் நாங்கள் ஓடிக்கொண்டிருந்தால் வேதம் சொல்லுகிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை அடக்காதவன் சகாயமின்றி சடுமையில் நாசம் அடைவான். தேவர்களே, சத்ரு பாவத்தை பயங்கரமா காட்ட மாட்டான், இச்சைய பயங்கரமா காட்ட மாட்டான், அழகா காட்டுவான், கவர்ச்சியா காட்டுவான், இன்பமா காட்டுவான். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த கனியை குறிச்சு நீ சாப்பிடுன்னு போய் மல்லுக்கட்டையில சண்டை போட இல்ல, பலவந்தம் பண்ண இல்ல, பயமுறுத்த இல்ல, மாறாத அந்த கனியை அவனுடைய கண்களுக்கு முன்பதாக கவர்ச்சியாக காண. இதை நீ சாப்பிட்டால் சாகவே சாக மாட்டாய், நீயும் தேவனுடைய சாயலாக மாற முடியும் என்று சொல்லி கவர்ச்சியினாலே வஞ்சனையினாலே ஏமாற்றி இன்னைக்கு சத்துருவும் தேவ பிள்ளைகளை விழுந்துவதற்கு, அவர்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை கெடுப்பதற்கு, அவர்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை, அவர்கள் மேலே இருக்கிற பிரதிஷ்டையை, அவர்கள் மேலே இருக்கிற கிருபையை, அவர்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவை, அவர்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த வைராக்கியத்தை இல்லாமலாக்குவதற்கு, எங்கள் பிரதிஷ்டையை இல்லாமலாக்குவதற்கு, எங்களை தீட்டுப்படுத்துவதற்கு பிசாசு என்ன செய்வான் என்றால் இப்படிப்பட்ட வழிமுறைகளை கையாளார். தேவப்பிள்ளையே, பிசாசு எப்பயுமே எங்களை தொட முடியாது, எங்களை அழிக்க முடியாது, எங்களுக்கு சூரியமோ செய்வினையோ பலவீனமோ பிசாசுடைய கிரியையை தொட முடியாது. ஏனென்றால் என் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறார். உங்களை தொடுறாங்களா, அது ஆண்டவரை தொடுறது, ஆண்டவருடைய கண்மணியை தொடுகிறது. உங்களுக்கு தெரியுமா, உங்க கண்மணியை உங்களாலே தொட முடியாது. உங்க விரலை எடுத்து உங்க கண்ணை குத்தி பாருங்க, உங்களை அறியாமலே உங்க கண் இமை மூடப்படும். நம்ம விரலால நம்ம கண்ணையே குத்த முடியாதுன்னா என் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை தொடுகிறவன், என் பிள்ளைகளை தொடுகிறவன், என்னாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தொடுகிறவன், என்னாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். நடக்காத காரியம்,
முடியாத காரியம். ஆனா இன்னொரு பக்கத்திலே பிசாசு என்ன செய்வான் என்றால், அவன் வஞ்சனையாய், தந்திரமாய், கவர்ச்சியாய், சிற்றின்பத்தை காண்பித்து, உலக ஆசா பாசங்களை காண்பித்து, உலகத்திலே இருக்கிற அந்த காலத்தின் கிரியைகளை காண்பித்து, இயேசு கிறிஸ்துவுக்கும் அதுதான் பண்ணான். ஒரு மலையின் உப்புரையை மேல கொண்டு போய், உயரத்தின் மேல கொண்டு போய், நீ ஒண்ணுமே பண்ண தேவையில்லப்பா, என் காலை மட்டும் நீங்க வணங்கிட்டீங்கன்னா, நீங்க தொழுது கொண்டுட்டீங்கன்னா, இதை எல்லாவற்றையும் உமக்கு தருகிறேன், இந்த உலகம் எல்லாம் எனக்கு சொந்தம், நான் இந்த உலகத்துக்கு அதிபதியா இருக்கிறேன், என்ன தொழுது கொண்டு மாத்திரம் தான் சொன்னோம், வேற ஒண்ணுமே கேட்க. இன்னைக்கு இப்படிப்பட்டவர்களை காண்பித்து அவர்களை வஞ்சிக்க என்ன செய்கிறான், முயற்சி பண்ணுகிறான். நீங்க மேல இருக்கிற பிரதிஷ்டையை, நீங்க மேல இருக்கிற பரிசுத்தத்தை, நீங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை, நீங்க மேல இருக்கிற தேவனுடைய வல்லமையை திருடுவதற்கு முயற்சி பண்ணுகிறான், இல்லாமல் ஆக்குவதற்கு முயற்சி பண்ணுகிறான். இதைதான் சிம்சோன் வாழ்க்கையிலே செய்தார். சிம்சோனை அழிப்பதற்கு, சிம்சோனை கெடுப்பதற்கு அவனுக்கு டைரக்டாக மோத முடியல. ஏனென்றால் சிம்சோன் மேலே இருந்த அபிஷேகம் பெரியது. சிம்சோனை தாயின் கற்பத்திலே தேவன் உருவாக்குவதற்கு முன்பதாகவே நாசரேத் அபிஷேகத்தை அவன் மேலே வைத்தார். அவன் ஒரு தாடை நெருப்பு, ஒரு கழுதையின் தாடை நெருப்பை எடுத்து 1000 பேரை கொண்டு போடத்தக்கதாக பலவானாக இருந்தான். வேதம் சொல்வது, கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேலே இறங்கினார். எப்பெல்லாம் பெலிஸ்தியர்கள் எழுப்பினார்களோ, இஸ்ரவேலை ஒடுக்கும் போது, அப்பெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேலே இறங்கினார். பெரிய காரியங்களை செய்தார். ஒரு காலம் இருந்தது, பெலிஸ்தியர்கள் சிம்சோனை பார்த்து பயந்தார்கள். சிம்சோன் வருகிறான் என்று சொல்லும் பொழுது பெலிஸ்தியர்களுக்குள்ளே நடுக்கம் உண்டாயிற்று. ஏனென்றால் அவனுக்குள்ளே இருந்த தேவனுடைய ஆவியின் கிரியையை பார்த்தார், தேவனுடைய வல்லமையை பார்த்தார்கள், தேவனுடைய அபிஷேகத்தை பார்த்தார்கள், தேவன் சிம்சோனோடு இருக்கிறார் என்பதை பார்த்தார்கள். என்ன பண்ணான் தெரியுமா? சிம்சோனை அழிப்பதற்கு தெளிவாளைய, சிம்சோனை இல்லாமல் ஆக்குவதற்கு அவன் மேலே இருந்த அபிஷேகத்தை, அவன் மேலே இருந்த பிரதிஷ்டையை, அவன் மேலே இருந்த கிருபையை, அவன் மேலே இருந்த அந்த அழைப்பு, அவன் மேலே இருந்த அந்த உன்னத திட்டத்தை கெடுப்பதற்காக பிசாசு டைரக்டா வரையில, சிம்சோனை கெடுப்பதற்கு தெளிவாக. இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட தெளிவாக்களை கவர்ச்சியாக, வஞ்சனையாக, ஏமாற்றமாக, இப்படிப்பட்ட தெளிவாக்களை அனுப்புவார். இன்னைக்கு இப்படிப்பட்ட உபதேசங்கள் கூட வந்துருக்கு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க, உங்க பிரதிஷ்டையை காத்துக்கொள்ளுங்க. பிசாசு உங்க 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 சர்வ ஆரோக்கியத்தையோ, உங்களுடைய கையில் இருக்கிற ஐபோனையோ, உங்க காரையோ, உங்களுடைய செல்வத்தையோ, செல்வாக்கையோ திருட முயற்சி பண்ண மாட்டான். முதலாவது அவன் எங்க கைய வைக்க நினைக்கிறான்னா, உங்க பரிசுத்த வாழ்க்கையில கைய வைக்க. முதலாவது அவன் எதை கிடைக்கணும்னு கெடுக்கணும்னு நினைக்கிறானா, உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவை இல்லாமக்கணும். உங்க காரு, உங்க வசதி, உங்க கையில் இருக்கிற ஐபோனு, உங்க கையில் இருக்கிற உங்களுக்கு இருக்கிற செல்வம், உங்களுக்கு இருக்கிற வசதி, அது அவனுக்கு முதலாவது தேவையில்லை. அவனுக்கு என்ன தேவைன்னா, உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவை இல்லாம இருக்கும். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? என்னாகமம் புத்தகம் வீட்டுல இருக்கும் பொழுது நீங்க வாசித்து பாருங்க. என்னாகமம் புத்தகம் 21ஆம் அதிகாரத்துல பாலாக் என்கிற ஒரு ராஜா இருக்கிறார். இந்த மோவாபிய ராஜா இஸ்ரவேலை குறித்து கேள்விப்படுறான். இஸ்ரவேலின் தேவன் அவனோடு கூட இருக்கிறாங்க. எத்தனையோ ஜாதிகளை அழித்து விட்டார்கள். இஸ்ரவேலின் தேவன் அவர்களை மகிமையா பெருக பண்ணிருக்கிறான். அவங்க வல்லமையா பெருகி கொண்டிருக்கிறாங்க. யுத்தங்கள் எல்லாம் ஜெயம் எடுக்கிறாங்க. எத்தனையோ ஜாதிகளை அழித்து விட்டார்கள். இந்த மோவாபிய ராஜாவுக்கு ஒரு பயம் வருது. என்ன பயம் தெரியுமா? இவங்க பெருகி ஒரு நாள் நம்மளோட யுத்தத்துக்கு வந்துட்டாங்கன்னா நம்மளை எல்லாம் கொண்டு போட்டு நமக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும், பொருள்களையும், உடைமைகளையும் தங்களுக்கு சொந்தமாக்கி விடுவார், எங்களை அடிமைப்படுத்தி விடுவார்கள் என்று சொல்லி அவன் தந்திரமாக ஒரு காரியத்தை பண்றான். சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன், நல்லா கவனிங்க. பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இடத்திலே போறாங்க. இந்த பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசி சொன்னது நடக்கும். தேவனாலே பயன்படுத்தப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன், தேவனுடைய சத்தத்தை தெளிவாய் கேட்டு ஜனங்களுக்கு அறிவிக்கிற ஒரு தேவ மனுஷன். இவனை குறித்து மோவாபில் இருக்கிற பாலாக்குக்கு தெரிகிறது. இப்ப டீல் பேசுறான். மந்திரி மாற அனுப்புறாங்க. சொல்றாங்க, பாலாக் ராஜாவை அழைச்சு வர சொன்னாரு.
இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க சபித்தீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு வெகுமதிகளை தாரே அப்படிங்கிறார். சொன்ன உடனே இந்த பிணையம் ராஜாவுக்கு அந்த சிங்களத்துல சொல்லுவாங்க இல்லையா, ஆசாய் பாயாய் சொல்லு, பணமும் வேணும் வசதியும் வேணும், ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறது தேவனுடைய சித்தமா இல்லையான்னு பார்க்கையும் வேணும். இப்ப போய் ஆண்டவர் சமூகத்துல கூடாரத்துல போய் உட்கார்றான், ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு டீல் வந்திருக்கு, இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை சபிச்சுன்னு சொன்னா எனக்கு இவ்வளவு பணம் தாரன்னு சொல்றாங்க, நான் போகட்டா அப்படி. ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், நீ போகக்கூடாது. சொன்ன உடனே இவன் சொல்றான், இல்லப்பா ஆண்டவர் சொல்றாரு இந்த போக வேறான்னு சொல்றாரு, நான் வர முடியாது சொரியம். சொன்ன உடனே அவங்க போய் தன்னுடைய ராஜாக்களுக்கு அந்த செய்தியை தெரிவிக்கிறாங்க. தெரிவிச்சுட்டு திரும்ப என்ன பண்றாங்கன்னா, பாலா இன்னும் கொஞ்சம் கனம் பொருந்திய ஸ்தானாதிபதிகள் அனுப்புறாங்க. இப்ப டீல் கொஞ்சம் பெருசாகுது. உதாரணத்துக்கு சொல்றேன், 50 லட்சத்துக்கு வந்த டீல் இப்ப 5 கோடியா மாறு. இப்ப என்ன நடக்குதுன்னா, திரும்ப சொல்றாரு, கொஞ்சம் இருங்க நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு. இரண்டாவது முறையும் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனமே அதுதான். இப்ப இரண்டாவது தடவை வேணாண்டார், இப்ப மூணாவது தடவை, இப்ப டீல் திரும்ப பெருசாகும். எதை கேட்டாலும் தான், ஆத்தில பாதியை கேட்டாலும் தான், நீ இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும். சுருக்கமா சொல்றேன், ஆண்டவர் மூணாவது முறையும் போக வேணான்னாரு. மீறி கழுத மேல ஏறி போனா, வழியில கழுத பேசுது. சில நேரம் பாருங்க, மனுஷர் பேசி கேட்கலன்னா ஆண்டவர் இப்படிதான் பண்ணுவார், கழுதைகளை பேசுறாங்க. இவன் கழுதையில சேனை வைத்து போறான். என்ன நடக்குதுன்னா, கழுதைக்கு முன்பதாக ஒரு தேவதூதன் பட்டயத்தை வைத்துக் கொண்டு நிற்கிறான், உருவின பட்டயத்தோட. கழுதைக்கு தெரியுது, இவனுக்கு தெரியும். இன்னைக்கு உலக இச்சை, உலக மாயை, பாவம் என்கிற காரியம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா, இந்த சிற்றின்ப மோகம் எங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, சில நேரம் கழுதைகளுக்கு தெரியும், கழுதையை விட கேவலமா போயிடுவோம். நமக்கு தெரியாது, நாங்க என்ன பண்றோம்னு தெரியாது, ஆண்டவருடைய நோக்கி தான் நடந்துகிட்டு இருக்கிறோமான்னு தெரியாது, ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமான்னு தெரியாது, ஏதோ நாங்களும் போய்கிட்டு இருக்கோம். கழுதைக்கு தெரியுது, இவனுக்கு தெரியல. அதுக்கு மேல போறதுக்கு வழி இல்ல. கழுதை என்ன பண்ணுதுன்னா, அப்படியே முட்டி போட்டு தன்னுடைய 2 முன்கால்களை கீழே குத்துனோடனே இவன் அப்படியே பல்ட்டி போட்டு விழுறான். விழுந்த உடனே இவருக்கு கோவம், ஏன்னா பெரிய டீலுக்கு போறாருல்ல, பெரிய ஒரு பணக்கார டீலுக்கு போறாரு. போனா நிறைய சொத்தை எடுத்துட்டு செட்டில் ஆகிடுறாங்க நினைப்புல போய்கிட்டு இருக்கிறாரு. கழுதை காரியத்தை இவர் எப்படி திட்டுறாருன்னா, கழுதை கழுதை, என் கையில மட்டும் பட்டை இருந்துச்சுன்னா உன்னை இப்படியே கொண்டு போடுவேன் அப்படிங்கிறார். சில நேரம் கழுத மனசுக்குள்ள என்ன நினைச்சிருக்குன்னு சொன்னா, உன் கையில பட்டை இருந்தாதான் என்னை கொண்டு போடுவேன், ஆனா உனக்கு முன்னால பட்டயத்தை கையில வச்சுட்டு ஒரு தேவதூதன் நிக்கிறார், முடியினா நீ தப்பிச்சு. மவனே, நீ என்ன கொண்டு போடுறியோ இல்லையோ, கட்டாயம் இவரு உன்னை கொண்டு போடுறதுக்கு ஆயத்தமா இருக்கு. இப்ப தேவதூதன் பேசுறாரு. பேசுறோன்னே நான் சுருக்கமா சொல்லி நான் முடிக்க போறேன். இப்ப நான் சொல்றதை நீ செய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அனுப்புறார். சொன்ன உடனே போறான், போய் 3 முறை சபிக்கிறான். 3 மலைக்கு மேல ஏறி சபிக்கிறான். ஆண்டவர் அவன் சபிக்கணும்னு நினைக்கிற அவன் நாவல ஆசீர்வாதத்தையே வைக்கிறான். இப்ப கீழே இறங்கி வாரான். இப்ப பயம், ஏன் டீல் பேசிட்டா இல்ல, காசை வாங்கினது சபிக்கிறதுக்கு, அதுக்கு தான் ஒப்பந்தம் பண்ணப்பட்டது. இப்ப இவன் என்ன பண்றான்னா, இவன் சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதத்தை பேசிட்டான். இப்ப இவன் ஒரு வஞ்சனையாய், ஒரு தந்திரமான ஒரு யோசனை கொடுக்கிறான். பாலாக் ராஜாவே, நீ இப்படி எல்லாம் ட்ரை பண்ணாத, ஒண்ணும் நடக்காது. ஏன்னா அவங்க ஆண்டவர் அவங்களை அவ்வளவு அதிகமா நேசிக்கிறாரு, இரவும் பகல் அவங்கள பாதுகாக்கிறாரு. அதனால ஒரு காரியம், உன்னிடத்துல இருக்கிற அழகான வாலிப ஸ்திரீகளை, அழகான பெண் பிள்ளைகளை நீ என்ன பண்ண அப்படின்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வாலிபர்களுக்குள்ள அனுப்பிவிடு. அப்ப ஒரு காரியம் நடக்கும். அவங்க அந்த ஸ்திரீகளின் அழகில் மயங்கி, அவங்களுடைய சௌந்தரியத்தில் மயங்கி, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அது மயங்கி அவங்களோடு சம்பந்தம் கலந்து பேசித்தனம் பண்ணு, இந்த தெய்வத்தை விட்டு விட்டு விக்கிரக ஆராதனை செய்யாத. அப்ப அவங்க ஆண்டவர் எதை வேணாலும் பொறுத்துக் கொள்வாரு, பரிசுத்த குலைச்சலை பொறுத்துக் கொள்ளவான்.
இந்த விக்கிரக ஆராதனையை தன்னை தவிர வேறொரு தேவர்களை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று சொன்னாரே, அதை அவர் பொறுத்துக் கொள்ளாமல், அதனால நீ இதை பண்ணுப்பா அப்படின்னு. இப்ப என்னாகும், 24ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது சொன்னது போல பாலாக் செய்யறான். சொன்ன மாதிரியே எல்லாம் போய் மேஷிதனம் பண்ணி சம்பந்தங்கள் வந்து விக்கிரக ஆராதனைகளை பண்ணி இச்சையில விழுந்துட்டாங்க. விழுந்த உடனே வேதம் சொல்லுகிறது, என்னாகும் 25ஆம் அதிகாரத்திலே இந்த வாதையினாலே, இந்த கொள்ளை நோயாலே செத்து போனவர்கள் 23,000 பேர். எத்தனை பேர் செத்து போனாங்களா? 23,000 பேர் செத்து போனாங்க. நல்லா கவனிங்க. எதனால? பரிசுத்தத்தை இழந்ததுனால. எதனால? தேவனோடு இருக்கிற உறவுல விழுந்ததுனால. ஒரே ஒரு தேவ மனிதன் அனுப்புகிறான், அவன் பேர் தான் பிணைகான். அவன் பார்க்கிறான், மோசேக்கு தெரியல, மூப்பர்களுக்கு தெரியல, எதுக்காக இந்த அழிவு, எதுக்காக இந்த கொள்ளை நோய், ஏன் இப்படி 23,000 வாலிபர்கள் செத்து போயிட்டாங்க, எதுனால தெரியல. குழம்பி போயிருக்கிறாங்க, தேசமே குழம்பி போயிருக்கிறது, நாடே குழம்பி போயிருக்கிறது, இஸ்ரவேலுக்குள்ள இவ்வளவு பெரிய அழிவு எதனால தெரியல. ஆனா ஒரே ஒரு பிணைகால் செலுத்தினான். வேசித்தனம் பண்ணுவதற்காக ஒரு ஸ்திரியை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் வாலிபன் ஒருவன் போகும் பொழுது அவன் என்ன பண்றான்னா, அவங்கள ஒரே ஈட்டி எடுத்து குத்தி கொண்டு போடுறான். வேதம் சொல்கிறது, பக்தி வைராக்கியமாய் பிணைகால் செலுத்தினதுனாலே தேசத்திலே தேவன் மேலே இருந்த கோபம் நின்று போயிற்று, வாதை நின்று போயிற்று, கொள்ளை நோய் நின்று போயிற்று. ஆண்டவர் மனமிறங்கினார். நல்லா கவனிங்க, என்னுடைய பிரசங்கம் இது கிடையாது. ஆனா இதற்கு ஒரு பாயிண்ட்ஸ் சொல்லி நான் படிக்கிறேன். இந்த காரியத்தை பேச வேண்டுமானால் இன்னும் ஆழமாக பேச முடியும். ஆனா ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி படிக்கிறேன். எதனால? எதனால? பரிசுத்தத்தை இருந்ததுனால. எதனால? தேவனை விட்டு விக்கிரக ஆராதனை பண்ணதுனால. எதனால? பாவ இச்சையில விழுந்ததுனால. தேவ பிள்ளையே, உன் பரிசுத்தம் உன்னை விட்டு போயிடுச்சுன்னா உன் அங்கீகாரம் போயிடுச்சு. உன் பரிசுத்தம் உன்னை விட்டு போய்விட்டதென்றால் உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவு போயிடுச்சு. உன் பரிசுத்தம், உன் சாட்சி உள்ள வாழ்க்கை, தேவனுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை, அந்த உண்மைத்துவம் உன்னை விட்டு போய்விட்டதென்றால் உன் மேல இருக்கிற அபிஷேகம் போயிடுச்சு. அதனாலதான் ஃபாதர் ஒரு அழகான பாட்டு பாடுறாரு, பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம். உலக இச்ச மேல கண்ணு போச்சுன்னா அம்போதான் அபிஷேகம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எதை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம், எதை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு எங்களை எது இழுத்துக் கொண்டிருக்கிறது? உலகமா இல்லை என்றால் தேவனுடைய அன்பா, ஆண்டவருடைய பிரசன்னமா இல்லை என்றால் உலகத்தின் சுகபோகமா? இன்றைக்கு எதை இழுத்துக் கொண்டிருக்கிறது? பரிசுத்தமா, பாவம்? இன்றைக்கு எப்படியாவது சென்றாயிடணும், எப்படியாவது முன்னேறணும், எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடணும், சீக்கிரமா பணக்காரனாயிடணும் அப்படின்னு இன்னைக்கு வழி தவறி போய் கொண்டிருக்கிறோமா? சீக்கிரமா பணக்காரனுக்கு தூள்வித்தாதான் பாவம், மற்ற காரியம் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. தேவனுக்கு விரோதமா நீ எது பண்ணாலும் அது பாவம். உன் மனசாட்சிக்கு விரோதமா நீ எது பண்ணாலும் பாவம். பரிசுத்தத்தை கெடுக்கிற தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான காரியத்தை நீ எது செய்தாலும் பாவம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, பரிசுத்தத்தை காத்துக்கணும். பிசாசு உங்க கையில் இருக்கிற உலக ஆசீர்வாதத்தை பறிக்க விரும்பல, உங்க பரிசுத்தத்தை தான் பறிக்க. உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவை தான் பறிக்க விரும்புகிறான். உங்க உண்மைத்துவத்தை தான் பறிக்க விரும்புகிறான். உங்க அபிஷேகத்தை தான் பறிக்க விரும்புகிறான். உங்க மேல தேவன் வைத்திருக்கிற அந்த அடையாளத்தை தான் பறிக்க விரும்புகிறான். உங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த தரிசனத்தை தான் பறிக்க விரும்புகிறான். உங்க பிரதிஷ்டையை தான் பறிக்க விரும்புகிறான். அன்னைக்கு தானியேல் அதனாலதான் சொல்லுகிறான், தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு ராஜாக்களுடைய ஆகாரமும் ராஜாக்களுடைய மதுபோதைகளும் எங்களுக்கு வேணாம். இன்னைக்கு எத்தனை பேர் தானியேலை போல, இந்த சாத்ராக் மேஷாக் போல எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவன் விரும்பாத, தேவன் அருவருக்கிற, தேவனுக்கு பிரியமில்லாத உயர்வாய் இருக்கட்டும், ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், மேன்மையா இருக்கட்டும், எனக்கு வேணாம். தேவனை வேதனை படுத்தி விட்டு, தேவனுடைய அன்பை இழந்து, பரிசுத்தத்தை இழந்து மேன்மையை பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. யோசேப்பை போல அப்படிப்பட்ட வாய்ப்பு வரும் பொழுது, சில நேரம் யோசேப்புக்கு அந்த வாய்ப்பு அவன் ஏற்றுக்கொண்டிருந்தான்னா அன்னைக்கு போத்திப்பாருடைய வீட்டுல மாத்திரம் அவன் எஜமானனாக இருந்திருப்பான்.
ஆனால் அதுக்கு அவன் எதிர்த்து நின்றதுனால, பாவத்துக்கு எதிர்த்து நின்றதுனால, தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொண்டதுனால, தன்னுடைய பிரதிஷ்டையை காத்துக் கொண்டதுனால, தன் மேலே இருந்த தரிசனத்தை, அபிஷேகத்தை, தேவ திட்டத்தை, தேவன் அவன் மேலே வைத்திருக்கிற நோக்கத்தை, இலக்கை காத்துக் கொண்டதுனால முழு எகிப்துக்குமே ராஜாவனை அதிபதியாக முழு எகிப்துக்குமே ராஜாவனை அதிபதியாக மாற்றினார். ராஜாதி ராஜா அவனை சிங்காசனத்திலே உட்கார. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த கர்த்தராலே, எவரையும் மேன்மைப்படுத்த அவராலே, அவர் கரத்தினடியில் அடங்கி கர்த்தர் உங்களை உயர்த்தாரே. பரிசுத்தத்தை விட்டு விடாதீங்க. ஒரு காலத்திலே பெலிஸ்தியர்கள் சிம்சோனை பார்த்து பயந்தார்கள். ஆனால் சிம்சோன் தான் அபிஷேகத்தை இழந்து போனதுனால, இச்சையில விழுந்து போனதுனால கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் மாறி. இன்னைக்கு நீங்க மேல இருக்கிற பரிசுத்தம் போச்சுன்னா, நாங்களும் கண்கள் இருந்தும் குருடானவர்களாய் ஒரு ஆவிக்குரிய குருட்டாட்டம் பிடித்தவர்களாக மாறிவிடுவோம். என்ன செய்யறோம், ஏது செய்யறோம், இது தேவனுக்கு பிரியமா, சத்திய வேதத்தை கொடுத்து என்ன சொல்றது, அது எல்லாம் தேவையில்லை. பாவம் எங்களுக்கு இன்பமாய் தெரியும். எனக்கு அன்பானது சிம்சனுடைய கண்கள் பிடிக்கப்பட்டது. இரண்டாவது, அவன் வேடிக்கை காட்டுகிற ஒரு கோமாளியாக, ஒரு ஜோக்கராக மாறினான். உன் மேல இருக்கிற பிரதிஷ்டை, உன் மேல இருக்கிற அபிஷேகம், உன் மேல இருக்கிற தேவனுடைய கரம் இருக்கு மட்டும்தான் உனக்கு எல்லா அங்கீகாரம். அது உன்னை விட்டு போயிடுச்சுன்னா அவமானமும், மேமாற்றமும், தோல்வியும், சஞ்சலமும், எல்லா மனுஷனுடைய பார்வைக்கு நீயும் ஒரு வேடிக்கை பொருளாய் மாறி போய் விடுவாய் என்பதை மறந்துவிடார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு தெளிவாய் பேசிக்கொள். பரிசுத்த வாழ்க்கையை கட்டி இருக்கும், தேவனோடு இருக்கிற உறவை கட்டி இருக்கும், தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஐக்கியத்தை கட்டி இருக்கும். யோசேப்பை போல, தானியேலை போல நான் எழும்புற ஆண்டவரே என்று சொல்லுங்க. எவரையும் மேன்மைப்படுத்தாதே. கண்களை மூடி நாங்கள் ஜெபப்போம். எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே பரலோக மன்னாவை அனுப்பி எங்களை போஷித்தீரே. ஆண்டவரே, உமது வார்த்தை பட்சமாய் எங்களோடு பேசப்பட்டதை ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொரு இருதயங்களையும் காதுகளையும் தொட்டதுங்கிறாய். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரை நடக்க உதவி செய்ய. ஆண்டவரே, கேட்கிறவன் காதுள்ளவன் கேட்க கடவான் என்று சொன்னேன். யாரெல்லாம் ஆண்டவரை கேட்டு உணர்வடைகிறாங்களோ அவங்க உயர்வடையட்டும். ஆண்டவரே, குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எல்லைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வீடுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவனுடைய கரம் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். ஐயா, என்னுடைய பிரதிஷ்டையை காத்துக்கொண்டு, பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு, உங்க வருகை மட்டுமாய் தாங்கள் ஆயத்தப்படவும், ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தவும் இந்த பிள்ளைகளை தேவ கரம் இருந்து நடத்துவதா ஒருபோதும் ஆண்டவரே வழி விலகி போகாதபடி, வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதபடி இந்த பிள்ளைகளுடைய கண்கள் உண்மையை நோக்கி பார்க்கும். பரிசுத்த ஆவியானவரே, ஒரு சாட்சியான, முன்மாதிரியான மற்ற மனிதர்கள் இவர்களை பார்த்து தேவ மனிதர்கள் என்று சொல்லத்தக்க ஒரு வாழ்க்கை வாழ். இந்த ஜனங்கள் ஆசீர்வதி பெருகப்பட்டு, இந்த பிள்ளைங்க மேல உங்க அபிஷேகம் ஊற்றப்படணும். பரிசுத்தம் இன்னும் வளரட்டும், தேவ பயம் இன்னும் வளரட்டும், உண்மைத்துவம் இன்னும் வளரட்டும். முன்மாதிரியான வாழ்க்கை வாழ கிருபை செய்யும். உங்களோடு நேரம் செலவிட உங்க சுபாவத்தை பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும். ஆண்டவரே, உங்களுடைய குடும்பமுடைய வீடுகள் எல்லாவற்றையும் எல்லா வாதைகளுக்கும் கொள்ளைகளுக்கும் விலக்கி பாதுகாப்பீர்கள். உடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காலத்தில் வச்சு உடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது, கூடாரத்தை விசாரிக்கும் பொழுது, வீடுகளை விசாரிக்கும் பொழுது குறை ஒன்றும் இல்லாதபடி நீங்க ஆசீர்வதியும். கர்த்தாவே,